அம்மா இன்னைக்கு கல்யாண நாள், அதுவுமா என்ன மாதிரி தரிசனம். பாப்பா ஏங்க, நான் போய் பார்வதி கிட்ட சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். ஜானகி, அங்க பாரு. பார்வதி எல்லா வேலையும் முடிச்சிட்டு கதவை பூட்டாமே அப்படியே போயிட்டான். சரி வாங்க போலாம். ஜானகி, யார் பார்த்த வேலை இது? நீதானா? பாத்தீங்களா, இதுக்காக தான் வீட்ல கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு வந்தியா? நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. வாங்க வாங்க. ஏம்மா, ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கு. நீயா கஷ்டப்பட்டு எதுக்குமா இதெல்லாம் ரெடி பண்ண? இதெல்லாம் நான் பண்ணல, என் மாமா தான் பண்ணாரு. ஆதி தம்பியா பண்ணிச்சு? ஆமா மாமா. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ. Thank you. நீ எங்களை இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார், இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு சார். இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? ஒரு நிமிஷம் சார். டேய் ராமகிருஷ்ண பார்த்த சாரதி, கால் மீ ராம் பார்த்தா. சரி அது விட்றா. சரி, இவன் என் ஃப்ரெண்டு ராமகிருஷ்ண பார்த்த சாரதி. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாசிக்கிறதுக்காக ஒருத்தர் வரப்போறாரு. லேட்டு வர்றாரு. அண்ணே வாங்க. வணக்கம் சார். இப்போ இவரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாசிப்பாரு. வாசிங்க.
வாசிச்சிங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. வாங்கண்ணே. தேங்க்யூ சார். ஆதி தம்பி, நாங்க 2 பேரும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். எதுக்கு தம்பி இந்த ஏற்பாடெல்லாம்? இந்த ஏற்பாடுலாம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான். என்ன, உங்க மகன் இங்க இல்லைன்றது ஒரு குறை தான். ஆனா நடந்தது எதையும் என்னால சரி பண்ண முடியாது. ஆனா இது எங்களால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷம். என்ன சார் பாக்குறீங்க? உங்க மகன் வெற்றிவேலை பத்தி நீங்க சொல்லாம மறைச்ச விஷயம் எங்களுக்கு தெரியும். இவன் உங்க மகன் வெற்றிவேல் கூட காலேஜில் ஒன்னா படிச்சவன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. எங்க 2 பேருக்கும் எங்க மகன்தான் உலகம். அவன் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எங்களுக்கு வாழ்க்கையே இருண்டு போச்சு. எங்க மகன் உயிரோட இருக்கிறதா எங்களை நாங்களே ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கோம். சார் ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழறதுனால யாரும் திரும்ப வர போறதில்ல. நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்த நாள். அழாதீங்க சார். வாங்க கேக் வெட்டலாம். ஆமா, எப்படி இருக்கு? இந்தாங்க, கட் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க சார். 2 பேரும் சேர்ந்தே கட் பண்ணுங்க. தம்பிக்கு தேங்க்ஸ். அது பையனுக்கு இங்க பாருங்க, இந்த கேக்கை வெட்டினதோட இந்த செலிப்ரேஷன் முடியல. இப்ப உங்க 2 பேருக்கு நடுவுலயும் சின்னதா ஒரு போட்டி வைக்க போறோம். போட்டியா? என்ன அது? உங்க 2 பேர்கிட்டயும் சில கேள்விங்க கேட்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் பதில் சொல்லணும். தம்பி, ஜெனரல் நாலேஜ பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு தெரியாது. வாய் வடக்க எழுத்துக்கோ. அதுக்கு தான் சொல்றேன். ஏய், போய் ரெடி பண்ணிப்போம். சரி ஆதி. வாங்க சார். என்ன பண்ண போறீங்க? உட்காருங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க சார். ஏன்பா, ஏதாவது பரிச்சை கிரிச்சை வைக்க போறியா? ஆமாமா, முதல் கேள்விக்கான உங்க பதில நீங்க 2 பேருமே பேப்பர்ல எழுதி காமிக்கணும். ஆ, ஆனா டீச்சர் நான் இல்ல, ஆதி சார் தான். ஆ. ஆதி, நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களோட 25 வருஷ திருமண வாழ்க்கைய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ம். அதாவது பதில் சொல்லக்கூடாது, ஆ, எழுதி காட்டணும் தானே சொன்னேன். ஆ, ஆ, சரி சரி. ஆ, எழுதுங்க. எங்க பதில கேட்டுங்க.
ரெண்டு பேருமே சொர்க்கம்னு ஒரே பதில் எழுதிருக்கீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு இதுதானே பதிலா இருக்க முடியும். சார் ஆ, அடுத்த கேள்வி. ஆனா இதுக்கான பதிலை நீங்க எழுதி காட்ட வேண்டாம், சொன்னாலே போதும். இப்போ சொர்க்கம்னு எழுதினீங்கல்ல, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ம், சொல்லலாமே. ஒரே சிந்தனையுள்ள இருவர் ஒன்றாக கூடி பேசி மகிழ்ந்து வாழ்வதே சொர்க்கம். ஓகேயா? எப்பா எப்பா எப்பா, யாராவது இதெல்லாம் நோட் பண்ணுங்கப்பா. நான் சொர்க்கம்னா அங்கெல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம்னு இப்படிலாம் இருக்கும்னு நானா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் கற்பனை எல்லாத்தையும் உடைச்சு தூள் பண்ணிட்டீங்க. சூப்பர் சார், நீங்க வேற லெவலு. அது அடுத்த கேள்விய நான் கேட்கட்டுமா? ம், கேளு. ம் சார், மூணாவது கேள்வி. ஆ, கேளுப்பா. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்களா? அப்படியே சண்டை போட்டாலும் நீங்க எப்படி சமாதானம் ஆவீங்க? பொதுவாவே கணவன் மனைவிக்குள்ள கருத்துகள் ஒத்து போயிட்டா இந்த கேள்வியே தேவையில்லையே. நான் பேச நினைக்கிறதெல்லாம் இவரு பேசணும், ஆ, இவரு பேச நினைக்கிறதெல்லாம் நான் பேசணும். அப்படி பேசிக்கிட்டாலே எந்த பிரச்சனையுமே இருக்காதே. சூப்பர் சார், சூப்பர் சார். பார்வதி, உனக்கு எதனா கேட்கணும்னு கேளு. சரி மாமா. உங்க ரெண்டு பேர்ல காதல முதல்ல சொன்னது யாரு? நான் தான். அப்படியே ஹீரோ மாதிரி மாசா போய் நின்ன, சொன்ன உடனே ஓகேன்ட்டா. இவர் மாசா சொன்னார்னு சொன்னாரே, அதெல்லாம் பொய். ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பாக்குறதுக்கு பாவமா போச்சு. இவரு காதல் சொன்ன விதம் தான் பிடிக்கல, ஆனா இவரோட காதல் பிடிச்சிருந்தது. அதனால்தான் ஓகே சொல்லிட்டேன். ஆதி, இப்ப அடுத்த கேள்விய நான் கேட்கட்டுமா இல்ல நீ கேக்குறியா? ம், அம்மா, சார் உங்க கழுத்துல தாலி கட்டும்போது உங்க ரெண்டு பேர் மனசுலயும் நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு காரணத்துக்காகவும், எந்த சூழ்நிலையிலையும் நான் இவரை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன். ஆமாப்பா, எனக்கும் அந்த நினைப்பு தான் இருந்துச்சு. சூப்பர் சார், பட்டையை கிளப்பிட்டீங்க. சார், லாஸ்டா ஒரு கொஸ்டின். கேளுப்பா. உங்க முன்னாடி கடவுள் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? எங்க மக எங்க கூட இல்லையேங்கிற வருத்தம் எங்க ரெண்டு பேருக்கும் இத்தனை நாளா இருந்துச்சு. அது உங்க மூலியமா கடவுள் அந்த குறைய தீர்த்து வச்சுட்டாருப்பா. கடவுள் என்ன வரம் வேணும்னு கேட்டா நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல செத்து போயிடணும்னு கேட்பேன். ஆமா, இவரு இல்லாம நானும், நான் இல்லாம இவரும் கஷ்டப்படக்கூடாது. ஒருத்தர் உயிர் போறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. அவ்வளோதான் சார். இந்தாப்பா ஜானகி, நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க. இப்ப பாருங்க. கொண்டா கொண்டா கொண்டா. இந்தாங்க. தம்பி, எங்க மகனா இருந்து எங்க கல்யாண நாளை விமர்சையா கொண்டாடி இருக்கேன். இதே சந்தோஷத்தோட இன்னொரு விஷயமும் செய்யணும். எங்க பையனுக்காக நாங்க வாங்கி வச்ச ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கணும். கொடுங்க சார். இது உனக்காகம்மா. இந்த ட்ரெஸ்ஸ
இப்பவே நீங்க 2 பேரும் போய் போட்டுக்கிட்டு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி. தம்பி, எங்க மகனையும் மருமகளையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்குப்பா. ஆமாப்பா, எங்க மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆ, தம்பி, எங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறியா? ஃபேமிலி போட்டோ தானே, எடுத்துட்டா போச்சு. வாங்க எல்லாரும் வந்து அப்படியே ஒண்ணா நில்லுங்க. எடுப்பா எடு. ஸ்மைல் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா? எங்க? வாங்க. ஆ? ஆமா. ஆ? ஏன் தம்பி, இதெல்லாம் எங்களுக்கா? ஆமா சார், உங்களுக்காக தான். போங்க. ஐயோ, நீங்களும் கொஞ்சம் கூட வாங்களேன். இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சரி. வா ஜானகி. வாங்க மகாராணி. ஷூ, சும்மா இருங்க. பாய். வண்டி எடுக்கணே, இன்னைக்கு 2ல 1 பார்த்துருக்கோம். ஆமா.